Today, he is called as தளபதி விஜய் or சிஎம் விஜய். ஆனால் ஒரு காலத்தில் இவர் சுத்தமாக ஹீரோ ஃபேஷியலு, இந்த மூஞ்செல்லாம் 5 ரூபா தேட்டரில் டிக்கெட் கொடுத்து பார்க்கணுமா அப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? சொல்லியிருக்காங்கங்க. இந்த வீடியோவில் ஹவு ஜோசப் விஜய் சந்திரசேகர் பிகம்ஸ் தளபதி விஜய் பார்ப்போம். விஜயோட சைல்ட்ஹுட் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஹாப்பியாக நாட்டியான ஒரு ஜாலியான ஒரு கேட்டு தான். மற்ற பசங்க மாதிரி அவர் ஜாலியாக விளையாடிட்டு தான் இருந்தார். அவர் சாலிகிராமத்தில் தான் வளர்ந்து வந்தார். அவர் ஸ்கூலிங் பலோக் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் படித்து வந்தார். ஆனால் அவர் ஃபேமிலியில் ஒரு முக்கியமான லாஸ் அவர் லைஃபே மாற்றிடுச்சு. அவருக்கு ஒரு சிஸ்டர் வித்யான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க சின்ன வயசுலேயே குழந்தையிலே இறந்துட்டாங்க. அது விஜய்க்கு ரொம்ப வலியை தந்தது. அப்படியே ஹாப்பியாக ஜாலியாக இருந்த விஜய் அப்படியே ஒரு ஸ்லோ குவைட் ஒரு அமைதியான யார்கிட்டையும் பேசாத ஜோனுக்கு மாறிட்டார். விஜயோட அப்பா ஒரு ஃபேமஸ் ஃபிலிம் டைரக்டர். அவர் விஜயை நோட்டீஸ் பண்ணும்போது விஜய் ரொம்பவே குவைட்டாக சைலண்ட்டாக யார் கூடயும் பேசாமல் இருக்கிறது அவருக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த பையன் அப்படியே விட்டா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கானே, இவனுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே சொல்லிட்டு விஜயை ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸும் பண்ணுறாரு. வெற்றின்ற படத்தில் 1984 குழந்தை நட்சத்திரமாக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் விஜய் நிறைய படத்தில் சைல்டு ஆர்டிஸ்டாகவும் நடிச்சிருக்காங்க. அப்படியே விஜய் வளர்ந்து வராரு. அவருக்கு 17 வயசு ஆகுது. அவரோட ஸ்கூலிங்கும் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அப்புறம் அவரோட யூஜி டிகிரியை லைலா காலேஜில் ஜாயின் பண்ணுறாரு, பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். விஜயோட ஸ்டடீஸ் டைப் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பெருசாக ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்டே இல்லை. பிகாஸ் யூ வாண்ட் ஆக்ட். பட் அவங்க வீட்டில் அவர் சொல்லியிருக்காரு, அவங்க அப்பா வந்து நோ நீ ஹவ் டு கம்ப்ளீட் யுவர் டிகிரி, நீ படிக்கணும், நீ படித்து அது ரிலேட்டடாக நல்ல ஒர்க் வரணும் அப்படின்னு அவர் விஜயை ஃபோர்ஸ் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய்க்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைனால வீட்டை விட்டு போயிட்டார். ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க அப்பா லெட்டரை படிச்சுட்டு விஜயை தேடுறாரு, எங்கேயுமே காணும். அதுக்கப்புறம் விஜய் கடைசியில் பார்த்தா உதயம் தேட்டரில் படம் பார்த்துருந்தாரு. அப்புறம் விஜயை கூப்பிட்டு என்னடா இப்படி பண்ணுற, ஏன் உங்கள் சினிமா பார்த்து என்னடா தெரியும், இந்த வயசுலேயே நீ நடிக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி அவரை திட்டியிருக்காரு. ஆனால் விஜய் அடாமெண்ட்டாக இருந்திருக்காரு. நான் ஆக்டிங் தான் பண்ணுவேன், ஐ வாண்ட் டு பி an ஆக்டர். அப்போவே நம்ம விஜய் யோசிச்சிருக்காரு. சரி அவங்க அப்பா சரி ஏதாவது நடிச்சு காட்டு, உனக்கு ஆக்டிங் பற்றி என்ன தெரியும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் விஜய் அண்ணாமலையில் ரஜினிகாந்த் சொல்லுவார்ல அந்த பால்கார டைலாக், அந்த டைலாக் பெர்ஃபார்ம் பண்ணி பண்ணியிருக்காரு. விஜய் அப்பா குவைட் இம்ப்ரெஸ். சரி நான் உன்னை லான்ச் பண்ணுறேன், ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ எப்படி மேனேஜ் பண்ணுவேன்னு கேட்டதுக்கு எல்லாமே நான் பண்ணிவிடுவேன் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அவங்க அப்பாவும் இவனை நம்பி ஒரு படத்தில் இறங்கலான்ட்டு இறங்குறாரு. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். அந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த விமர்சனத்தெலாம் கேட்டு விஜய் திருப்பியும் பழையபடிக்கே ஒரு சைலண்ட்டான ஒரு டிப்ரெஷன் ஜோனுக்கு போயிடார். அவர் ரொம்பவும் ஒரு நைட்டு உடஞ்சி அழுததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் பட் காட் ஹாஸ் அனதர் பிளான்ங்க. விஜய் அப்பா இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக ஒரு பிளானை யோசிக்கணுன்ட்டு விஜய் அப்பா தான் விஜயகாந்தையுமே கிளிக் ஆக்கி விட்டார். ஸோ நம்ம விஜயகாந்தையும் விஜயும் ஒரு காம்பினேஷனாக போட்டு ஒரு படம் எடுக்கலாமேன்னு எடுத்தார். அந்த படம் தான் செந்திர பாண்டியன். அந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. விஜய்க்கு கோலிவுட்டில் ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்தது தான் சொல்லணும். விஜய் கரியர் அப் அண்ட் டவுன் அப்படியே போயிட்டுருக்கு. விஜய்க்கு நல்லா ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப அப்ளாஸ் வாங்கின படம்னா அது பூவே உனக்காக தாங்க. அந்த படம் 1996 விளையாச்சு. அந்த படம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் கூட ஒரு டைலாக் சொல்லுவார், காதல்ன்றது ஒரு முறை தான் புக்கும். அந்த டைலாக்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ண டைலாக்கு. அந்த படம் தான் அந்த படம் தான் விஜயோட கரியரே மாற்றி ஆஃப்டர் பூவே உனக்கு சக்ஸஸ்க்கு அப்புறம் நிறைய ரோல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. நிறைய இந்த ஹஸ்பண்ட் கேரக்டர், லவர் கேரக்டர், அந்த மாதிரி நிறைய ஒரு சாக்லேட் பாய் இமேஜில் அவர் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணுறாரு. எஸ்பெஷலி காதலுக்கும் மரியாதை அந்த படம் அவர் ஃபேன்ஸ் தனி மரியாதையை கொடுத்தாங்க. நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான மூவி. என்னோட ஃபேவரட்டும் அந்த படம்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆஃப் விஜய் மூவியில். அதுக்கப்புறம் பல ரோல்களில் பல விதத்தில் விஜய் நடிச்சுட்டு வந்திருக்காரு. விஜய் இளைய தளபதி விஜய் வராருன்னா கில்லின்ற படம் தாங்க பாக்ஸ் ஆஃபீஸில் சக்கா போட்டது 50 கோடி. எஸ்பெஷலி அவரோட லுக்கு, அந்த க்ளீன் ட்ரிம்லாம் பண்ணிவிட்டு அந்த ஒரு மஸ்டாச் இல்லாமல் அந்த ஒரு லுக்கில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிறார். அந்த முகம் எல்லாருக்குமே பரிச்சயமாவது. அவரோட ஃபேஸ் வேல்யூ பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் சொல்லவா வேணும், இளைய தளபதி விஜய் எல்லார் மனசுலையும் நல்லா ஒரு ஆழமான இதத்தில் பிடிச்சிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி நெஞ்சில் கூடியிருக்க மக்கள் மாதிரி அவர் எல்லார் நெஞ்சிலையும் கூடியிருந்தாருன்னு சொல்லலாம். பல ரெக்கார்ட் பிரேக்கிங் எல்லா சம்பவம் தரமான சம்பவம் விஜய் கோலிவுட்டில் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி துப்பாக்கி அவரை வேற ஒரு லீகுக்கு கூட்டிகிட்டு போகுதுன்னு சொல்லலாம். அப்படியே இளைய தளபதி விஜயாவும் மாறுறாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அட்லியோட காம்பினேஷனில் மெரசல், தெரி, பிகில் அண்ட் ஒன் மோர் ஐ திங்க் 3 தான். அந்த 3 படமே நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குது. விஜயோட ஃபேன் பேஸ் எங்கேயோ போயிடுச்சு, விஜயோட மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சு. தமிழ் சினிமாவில் இர்ரெப்ளேசபிள் ஒரு ஸ்டாராகவும் வந்துட்டார் சொல்லலாம். ஆஃப்டர் அவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னி பார்த்தீங்கன்னா 2024 தமிழக வெற்றி கழகம்னு மாற்றார்.
அந்த கழகம் தாங்க இன்னைக்கு மண்டே எலெக்ஷன் டே ஒரு சக்க போட்டு சிஎம் கேண்டிடேட்டாகவும் விஜய் வந்துட்டார் தான் சொல்லலாம். ஆனால் அவர் பொலிட்டிக்கல் கரியர் 2024 தமிழக வெற்றி கழகத்தில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. அவர் கரியர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுமா? ஆமாங்க, 2009 விஜய் மக்கள் இயக்கம் என்ற ஒரு வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷனும் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு ஃபேன் ஆர்கனைசேஷனாகவும் ஒரு வெல்ஃபேர் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக விஜய் நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு, நிறைய குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நிறைய அந்த பேண்டமிக் டைம்லலாம் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய வாட்டி தமிழ்நாட்டில் ஃப்ளட் வரும்போதும் அந்த இயக்கத்து மூலமாக நிறைய ஹெல்ப்ஸ் பண்ணியிருக்காரு விஜய். அண்ட் ஈவன் he did medical helps, ஈவன் மெடிக்கல் கேம்ப்ஸ், லாட் ஆஃப் திங்ஸ் he did in மெடிக்கல் விஜய் மக்கள் இயக்கம். ஆக்சுவலி 2024 2 இயர்ஸ் தான் ஒரு பொலிட்டிக்கல் ஜேர்னியில். இட் ஸ்டார்டட் ஃப்ரம் 2008. அப்போவே விஜய் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டால் தான் சொல்லலாம். கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம். தமிழ் பீப்புள் ஒருத்தவங்க ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ தமிழ் பீப்புள்ஸ் ஏதோ ஒரு அந்த பர்சன்கிட்ட ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ ஈஸியாக யாரும் ட்ரஸ்ட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ தமிழ் பீப்புள் இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி பண்ணுறாங்கன்னா ஏதோ பெட்டராக தமிழ்நாடுக்கு நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.